ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, தஞ்சாவூர் பெரிய கோயிலிருந்து இந்த வராகி அம்மா இப்போது உனக்கு வாக்கு கொடுக்குறேன். என் பாதத்தை தொட்டவும் வீட்டில் எல்லா ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் வந்து சேர்ந்து லக்ஷ்மி கடாட்சத்தோட நீ நிம்மதியாக வாழ போற. ரொம்ப நாளாக தடப்பட்டுக்கிட்டு இருந்த காரியம் எல்லாம் இப்போது முடிவுக்கு வரும். நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் வெற்றிகரமாக நடந்தேறுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கறதுக்காக தான், உனக்கு நல்லதை நடத்தி தந்து உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்காக தான் என்னுடைய பாதத்தை தொடச் சொன்னேன். இதன் மூலமாக உனக்குள்ள ஒரு தைரியமும் தெம்பும் புத்துணர்ச்சியும் உண்டாகும். அடுத்தடுத்து நீ என்ன திட்டம் போட்டாலும் அது எல்லாத்தையுமே வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கான ஆசீர்வாதத்தை இப்பொழுது நீ பெற்றுவிட்டாய் என் செல்லமே. நீ கேட்ட வளர்ச்சி எல்லாமே உன் வாழ்க்கையில் படிப்படியாக வந்து சேரும். நேர்மறை எண்ணத்தோடு நீ முயற்சி செய்யும் போது இன்னும் நல்ல மாற்றங்கள் உனக்கு நடக்கும். நல்லதே உன் வாழ்க்கையில் நடக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். உறவுகளோடு இருக்கும்போது என்னுடைய பார்வை மட்டும் உன் மேலே இருக்குதுன்னு நீ மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆனால் தனியாக தவிக்கும்போது இந்த வராகி அம்மா நாங்களே உன் கூட வந்து நிற்பேன்னு நீ நம்பிக்கையோட வாழலாம் என் செல்லமே. இந்த உலகத்திலேயே தனக்குன்னு வாழாம தன் குடும்பத்துக்காகவே வாழ்ந்த ஒரே உயிர் உன்னையெல்லாம் பெத்தெடுக்கிற உன்னை தாயும் தந்தையும் தான். கணவனுக்கு பிள்ளைகளுக்குன்னு எடுத்து வச்ச உன் தாயானவள் தனக்குன்னு எதையுமே செஞ்சுக்கல. சாப்பாடாக இருந்தாலும் சரி, மற்ற எதுவாக இருந்தாலும் சரி, உனக்காகவே உன் தாய் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சாங்க. ஆனால் உன்னுடைய தகப்பன் செஞ்ச விஷயம் தெரியுமா? குடும்ப முன்னேற்றத்துக்காக சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டியும் அயராமல் உழைச்சிக்கிட்டு இருந்த ஒரு உயிர் தான் உன்னை பெற்ற உன் தகப்பன். அவருக்கு நீ என்ன செய்ய போறன்றதை யோசி. அவங்க ஓடி உழைச்சி இப்போ உட்கார்றதுக்கான காலகட்டம். அவங்க ஓய்வெடுக்கும்படி கடைசி காலத்தில் அவங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை நீ கொடுக்க முயற்சி செய். எப்போவுமே உனக்குள்ள நீயே தனிமையில் உட்கார்ந்து பேசு. நீ சாதிக்கிறதுக்காக பிறந்த பிள்ளை. எப்போதுமே அழகாக நேர்த்தியாக உடை அணிய கற்றுக்கோ. விலை குறைஞ்சது கூடுனதுன்றதை பற்றின கவலை உனக்கு வேணாம். உன்கிட்ட என்ன ஆடை இருக்கோ அதை சிறப்பாக நேர்த்தியாக அணிந்துகள். எதிர்மறையான பயமோ கவலையோ கோபமோ குழப்பமோ உனக்குள்ள உன்னை நெருங்காத அளவுக்கு நேர்மறையாக சிந்திக்க பழகு. வாழ்க்கைங்கிறது ஒரு விளையாட்டு. அதில் எல்லாத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய வலிமையை உன் மனசுக்கு நீயே கொடுத்துக்கோ. நிமிர்ந்து நிற்கவும் நடக்கவும் அமரவும் பழகிக்கிட்டினா தன்னம்பிக்கை தானாகவே உனக்குள்ள அதிகரிக்கும். உன்னுடைய உள்ளம் எப்படினாலும் இருக்கட்டும், ஆனால் உன் முகத்தில் எப்போவுமே சிறு புன்னகை இருக்கும்படி பார்த்துக்கோ. சின்ன சின்ன இலக்குகளை அடைவதற்கான வேலைகளை செய். அது எல்லாத்தையும் சாதிச்சுட்டு லட்சியங்களிலெல்லாம் வெற்றி பெற்றுட்டு நீயே உன்னை பாராட்டிக்கோ என் செல்லமே. இங்கே எல்லாத்தையும் விட மிக முக்கியமானது உனக்கு நடந்த நல்ல விஷயத்துக்காக நீயே சந்தோஷப்பட்டுக்கணும். ஏன்னா நான் என்ன உனக்கு கெடுதலாக செய்கிறேன்? எவ்வளவோ நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்திக்கிட்டு தான் இருக்கேன். அதெல்லாம் என்னன்னு பட்டியல் போட்டு உனக்குள்ள நீயே சந்தோஷப்பட்டு தன்னம்பிக்கையோட எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ள பழகு. யாராவது வந்து உனக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னால் அதை நினச்சி கண்கலங்காமல் கடந்து போய்கிட்டே இரு. ஏன்னா உனக்கான நேரத்தை படைப்பவன் நான் தானே. அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றி உள்ளதாகவும் மாற்றி உன் எதிர்கால வாழ்க்கையில் என் ஆசீர்வாதத்தோட உனக்கு எல்லா வளங்களும் கிடைக்கும்படி செய்ய போகிறேன். அதற்காக தான் உனக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் இருந்து ஆசீர்வதிக்க உன்னை நோக்கி வந்துள்ளேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாக போகுது. நீ கேட்டதெல்லாம் நிச்சயமாக கிடைக்கும். நீ நினைச்சதும் நிச்சயமாக நடக்கும். இன்னையிலிருந்து நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உன் முயற்சிக்கான வெற்றி படிக்கட்டுகளாக இருக்கும். வாழ்க்கையை இன்னைக்கு தான் நீ புதுசாக ஆரம்பிக்கிறதா நினச்சிக்கிட்டு என் துணையோட தைரியமாக களத்தில் இறங்கு. இப்போது இந்த நிமிடம் முதல் உன் வாழ்க்கையில் வரப்போகிற மாற்றங்களையும் நீ பெறப்போகிற முன்னேற்றத்தையும் யாராலுமே தடுக்க முடியாது என் தங்கமே. எதுவுமே வாழ்க்கையில் இப்படியே நடந்துடுமோ, இப்படியே போயிடுமோன்னு ஒருபோதும் பயப்படாத. எல்லாத்தையும் மாற்றி கொடுக்கறதுக்கு
எனக்கு ஒரு நொடி போதும். உன் இல்லத்தில் என்னை நோக்கி நீ தீபம் ஏற்றினாலே உனக்கான எல்லா விஷயங்களையும் மன மகிழ்ச்சியோட நீ மனநிறைவு அடையும்படி உனக்காக என்னால் நடத்தி தர முடியும். ரொம்ப நாளாக நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை இப்போது ஆசீர்வதித்து அழகாக நடத்தி தரப்போகிறேன். மகிழ்ச்சி எனும் தீபம் உன் வீடு நிரம்பில வழிய போகுது. உன் வாழ்க்கையில் இருந்த எல்லா எண்ணங்களையும் நான் எரிச்சிட்டேன். இன்றிலிருந்து நேர்மறை எண்ணங்களோட நீ என்னை வணங்கி உன் வாழ்க்கையில் வெற்றி பெற தயாராகு. நீ நிச்சயமா மகிழ்ச்சியோட மன நிறைவோட மன நிம்மதியோட வாழும்படி உனக்கான நல்லதையெல்லாம் இந்த வராகியம்மா நான் செய்கிறேன். இனி நீ எதுக்காகவோ கவலைப்படவோ வேதனைப்படவோ கூடாது. தூங்குறதையே மறந்துட்டு துன்பங்களையே நினச்சி எதுக்காக கவலைப்படுற? நீ உயிராக நினச்ச உறவு, நல்லவங்க நம்பிய மனிதர்கள் உன்னை ஏமாத்திட்டாங்களே நினச்சி வருத்தப்படாத. நீ தான் எல்லாரையும் நினச்சி கவலைப்படுறியே தவிர மற்றவங்கெல்லாம் உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போய்கிட்டு தான் இருக்காங்க. உன்னை ஏமாற்றியவர்களையும் உனக்கு கெடுதல் செய்தவர்களையும் ஏன் நீ மனசில் தூக்கி சுமக்கிற? அதனால தானே சுமை தாங்க முடியாமல் நீ தடுமாறுகிறாய். எல்லாருமே ஒரு காலத்தில் வெற்றியை பார்த்தவங்க இப்போ தோல்வியை பார்க்க தான் போகிறாங்க. ஆனால் இத்தனை நாளாக உன்னை ஏமாற்றி வெற்றி கண்ட மனிதர்கள் எல்லாருமே இனி உன் கண்ணெதிரே ஏமாந்து போவார்கள். இத்தனை நாளாக துன்பத்தை வாழ்ந்துக்கிட்டு எல்லா கஷ்டங்களையும் சகிச்சுக்கிட்டு வாழ்ந்த நீ இப்போது வெற்றியை பார்க்க போகிற. நான் உனக்கு துணையாக இருந்து எல்லா விஷயங்களையும் நல்லதாக நடத்தி தருவேன். உன் வேண்டுதல்கள் எல்லாமே இப்போது நிறைவேறப் போகுது என் செல்லவே. யார் உன்னை எந்த இடத்துல அவமானப்படுத்தி அனுப்பி வச்சாங்களோ அதே இடத்துல அவங்க கண்ணு முன்பாகவே உன்னை நான் வெற்றி பெற வைப்பேன். உனக்கான நியாயத்தையும் நான் வாங்கி தருவேன். யார் உன்னை ஏமாற்றி என்னவெல்லாம் அபகரித்தார்களோ அது அனைத்தையும் உனக்காக மீட்டு தர இந்த வராகியம்மா நான் வந்துட்டேன். உன்னை வார்த்தைகளால் காயப்படுத்தின ஒவ்வொரு சொற்களையும் நான் சேர்த்து வச்சிருக்கேன். நீ கலங்காதே என் தங்கமே. காலம் வரும்போது அனைத்தையுமே திருப்பி தருவேன். உன்கிட்ட அபகரித்த பொருட்களும் உன்னை ஏமாற்றி சேர்த்த சொத்துக்களும்னு எல்லாமே உன்னை தேடி வரும். உனக்கான பொருளையும் உனக்கான வாழ்க்கையையும் மீட்டுத்தர நான் தயாராயிட்டேன். வராகியம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்கவே கூடாது. என்னுடைய பிள்ளையாகிய உன்னை என் மனசில் நான் சுமந்துக்கிட்டு இருக்கேன். உன்னை காப்பாற்றி கை தூக்கி விட வேண்டியது என்னுடைய கடமைதாங்கிறத நான் ஒருபோது மறக்கவில்லை என் செல்லமே. எப்போவுமே உன் மனசு தெளிவோடும் நிறைவோடும் இருக்கட்டும். உனக்காக நான் இருக்கிறேன்றத நீ ஒருபோதும் மறவாதே. கடன், பகை, நோய் இது எல்லாமே உன் வாழ்க்கையிலேருந்து விலகி போய் நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழும்படி நான் செய்ய தான் போகிறேன். நீ எதிர்பார்த்த போது ஒரு விஷயம் கிடைக்கலங்கிறதுக்காக அதுக்கு பிறகு இது கிடைக்கவே கிடைக்காதுன்னு முடிவெடுக்காத. நீ எதிர்பார்த்ததை இப்போது மிக சிறப்பாக உனக்கு பொருத்தமாக உனக்கு சந்தோஷம் வரும் வகையில் உன்னிடமே கொண்டு வந்து சேர்ப்பேன். உன்னுடைய கவலைகளை எல்லாம் தூர எறி. வேதனைகளால் நீ எவ்வளவு நசுக்கப்பட்டிருந்தாலும் என்னை நோக்கி நம்பிக்கையோடு நீ எடுத்து வச்ச ஒவ்வொரு அடிக்கும் சேர்த்து உன்னை வெற்றி பாதையில் கொண்டுட்டு போவேன். நிச்சயமா உன்மேல் அன்பும் அக்கறையும் கொண்டவளாக இந்த வராகி அம்மா நான் இருப்பேன் என் செல்லமே. சிக்கனமே செய்யாம நீ எத்தனை நாள் பணத்தை சேர்த்து சம்பாதிச்சு வச்சாலும் கடைசி வரைக்கும் முன்னேற முடியாமல் தேங்கி போவாய். சம்பாதிக்கிற பணம் 50 ரூபாயா இருந்தாலுமே கூட அதில் 5 ரூபாயை உனக்குன்னு ஒதுக்கி வைக்க பழகு. செலவை கட்டுக்குள் வைத்திருப்பவர்கள்தான் இந்த உலக வாழ்க்கையில் முன்னேறி போக முடியும். எவ்வளவுதான் நீ சம்பாதிச்சாலும் அது எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தாலுமே கூட அதை மதிப்பை புரிஞ்சுக்காம நீ செலவழிச்சுக்கிட்டே இருந்தீனா, சிக்கனமே செய்யாமல் ஓடி ஓடி உழைச்சி கோடி கோடியாக சேர்த்தாலும் அந்த பணம் கையில் நிற்காத நிலைமை வந்துடும். எவ்வளோ சேர்த்தாலும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் எல்லாமே சரியானபடி சிக்கனமாக செலவு செய்ய பழகு. உனக்கு கிடைக்க போகிற வாய்ப்புகள் எல்லாமே இப்போது உன் வாழ்க்கையை உயர்த்துவதாக இருக்க போகுது. இனி நீ அடுத்தடுத்து செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் உனக்கு வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுப்பேன். விடாமுயற்சியோட உன் வாழ்க்கையில் முன்னேறதையே உனக்கான லட்சியமாக வச்சுக்கோ. நீ எவ்வளவு வசதி படைத்த சூழ்நிலையில் வாழ்ந்திருந்தாலும் சரி, நீ வளர்ந்த நிலைமையை ஒருபோதும் மறந்துடக்கூடாது. எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி தானே நீ இந்த நிலைமையில் இருக்க. இன்னும் உன்னை உயர்ந்த நிலைமைக்கு
இந்த வராகியம்மா நிச்சயமாக எடுத்துட்டு போவேன். எந்த விஷயமா இருந்தாலும் பழகுற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், செஞ்சு முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் தொடர்ந்து செய்ய செய்ய அது பழக்கமாகி அதை நீ வெற்றிகரமாக சுலபமாக முடிச்சு கொடுத்துருவ. நீ உன் வாழ்க்கையிலையும் அப்படிதான் வெற்றி பெறப்போகிறாய். உன்னுடைய எதிர்காலத்தை ஒளி நிறைந்த பிரகாசமான காலமாக நான் மாற்ற போகிறேன். இன்றைய முதல் உன் வாழ்வில் வரக்கூடிய எல்லா நாளும் வெற்றி நிறைந்த நாளாக இருக்க போகுது.